இடைவேளைக்கு பிறகு மீண்டும் இறையும் இயற்கையும் நிகழ்ச்சியில் நேயர்களாகிய உங்களை சந்திப்பதில் நான் பெரு மகிழ்ச்சி அடைகிறேன். இவ்வளவு நேரம் நான் உங்களுக்கு அன்னை மரியாளின் புதுமையை சொன்னேன். சூரியனும் அன்னை மரியாளும் இருவரும் சேர்ந்து நிகழ்த்திய நிகழ்வை பற்றி சொன்னேன். மேகம் மூடியிருந்த நாள் அக்டோபர் 13, 1917. மழை பெய்து கொண்டிருக்கிறது. திடீரென்று சூரியன் வெளியே தெரிந்து சூரியன் விழுகின்ற அளவுக்கு மக்கள் பார்த்து அதை புதுமை என்று ஏற்றுக்கொண்டார்கள். இதில் இறையியல் உண்மைகளை விட விஞ்ஞான உண்மைகள் தான் அதிகமாக புதைந்து கிடக்கின்றன. அன்னை மரியாள் இன்னும் 450 கோடி ஆண்டுகள் கழித்து நமது சூரியனுக்கு என்ன நடக்கும் என்று சொல்லக்கூடிய ஒரு அறிவுபூர்வமான காட்சி தான் என்று நான் நினைக்கின்றேன். இதெல்லாம் விஞ்ஞானிகள் எவ்வளவோ தத்துவங்களை சொல்லியிருக்கிறார்கள். சூரியன் கட்டாயம் இறந்துவிடும், அதில் எந்த தவறும் இல்லை. ஆனால் அது எப்படி இறக்கும்? சூப்பர் நோவாக இறக்குமா அல்லது பிளாக் ஹோலாக போய்விடுமா, கருந்துளையாக போய்விடுமா? இந்த இரண்டு தான். ஒன்று சூப்பர் நோவா என்றால் வெடித்து சிதறுவது, அதுதான் நட்சத்திரத்தினுடைய இறப்பு. பெரிய நட்சத்திரங்கள் வெடித்து சிதறாமல் அந்த வெயிட்லேயே அந்த வெளிமண்டலம் ஃபுல்லாக அப்படியே உள்ளே போயிடும். அதுதான் கருந்துளை என்று சொல்வார்கள், பிளாக் ஹோல்ஸ். அது நிறையா இருக்குது நம்ம பிரபஞ்சத்தில். ஆகவே நமது சூரியன் மீடியம் சைஸ் சூரியன் தான், பெருசு இல்லை, ஜெயண்ட் கிடையாது, சின்னதும் கிடையாது, மீடியம் சைஸ். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன் 2 மில்லியன் சைஸஸ் ஆஃப் தி எர்த். ஸோ ஆகவே இந்த சூரியன் சூப்பர் நோவா என்கின்ற ஒரு நிகழ்ச்சிக்கு தான் வருமே ஒழிய பிளாக் ஹோலுக்கு போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ நமது சூரியன் பிறந்து 450 கோடி ஆண்டுகள் ஆகின்றன. அது விஞ்ஞான உண்மை. அது பிறந்த பிற்பாடு நமது கோள்களும் பிறந்தன. இன்றைய தினம் 8 கோள்கள் இருக்கின்றன. முதலில் மெர்க்குரி, 2 வீனஸ், 3 பூமி. இதை இன்னர் பிளானட்ஸ் என்று சொல்வார்கள். அதோடு மார்ஸ் கூட சேர்த்துக்கணும். இதெல்லாம் இன்னர் பிளானட்ஸ். அப்புறம் தான் வருது உங்களுக்கு ஜூபிட்டர், சாட்டன், நெப்டியூன் அண்ட் உரானஸ். இவையெல்லாம் அவுட்டர் பிளானட்ஸ் என்று சொல்வார்கள். இதில் இந்த 4 இன்னர் பிளானட்ஸ் தான் ஆபத்தில் இருக்கின்றன. நமது சூரியன் இன்னும் 450 கோடி ஆண்டுகள் இருக்கும். சூரியன் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றது என்றால், அதற்குள் ஹைட்ரஜன் என்று சொல்லக்கூடிய கேஸ் இருக்குது, வாயு. அதுதான் அந்த வாயு ஹீலியமாக மாற்றப்படுகின்றது. ஒவ்வொரு வினாடியும் மாற்றிக்கிட்டே இருக்கு நம்ம சூரியன். அதனால தான் ஒளி பிறக்கின்றது. அந்த சக்தி தான் இந்த பிரபஞ்சமெல்லாம் ஒளியாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஸோ இப்படித்தான் அந்த பூமி, சூரியன் வாழ்ந்து கொண்டிருக்கிறது, பூமியும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஸோ சூரியன் ஹைட்ரஜன் இருக்கிற வரைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும், சாகவே சாகாது. எல்லா சூரியன்களும் குழந்தைகள் மாதிரி தான், பிறப்பாங்க, வளருவாங்க, கடைசியில் செத்து போயிடுவாங்க. ஸோ அதுதான் இயற்கையின் விதி. நமது சூரியனும் ஒரு நாள் சாகத்தான் வேண்டும். அதோடு இந்த கோள்களும் செத்துத்தான் ஆக வேண்டும். அது எப்பொழுது நடக்கும்? விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள் 450 கோடி ஆண்டுகள். இன்னும் ஃபியூவல் இருக்கு, இன்னும் எரிபொருள் ஹைட்ரஜன் நம்ம சூரியனில் இருக்கு. இன்னும் 450 கோடி ஆண்டுகள் அது எரியும். எரிஞ்சு கடைசியாக தீர்ந்து போயிடும். தீர்ந்து போகும்போது அது சாவர நிலைமைக்கு வந்துடும். சாகும்போது சூப்பர் நோவா, அது லைட்டாக வெடித்து அதனுடைய மண்டலம் வெளியில் இருக்கக்கூடிய அந்த ஸ்பியர் அப்படியே விரிவடையும், சிகப்பாக மாறிடும். ரெட் டுவார்ஃப் என்று சொல்வார்கள், சிவப்பு குள்ளன் என்று தமிழில் சொல்வார்கள், ரெட் டுவார்ஃப். அது அப்படியே அந்த ஸ்பியர் ஃபுல்லாக போகும்போது முதல்ல மெர்க்குரியை சாப்பிட்றோம், 2வது வீனஸையும் சாப்பிட்றோம், 3வது பூமியும் சாப்பிட்றோம், 4வது மார்ஸையும் சாப்பிட்றோம். ஜூபிட்டர் எல்லாம் அப்படியே மிதந்து இந்த பிரபஞ்சத்தில் அந்த கிராவிட்டி இல்லாமல் போனதனால், புவி ஈர்ப்பு இல்லாததால், சூரியன் இல்லாததால் அதுங்களும் பறந்து விண்ணிலே சிதையுண்டு அவையும் அழிந்துவிடும். ஸோ அப்பொழுது இந்த பூமி, செவ்வாய் இவையெல்லாம் ஒன்றா சேரும்போது இன்னும் பெருசாக வரும், பெருசாக வந்து சிகப்பாக மாறிடும். ஸோ அதைத்தான் இந்த காட்சியில் மாதா காட்டுகிறார்கள். ஏறக்குறைய உலக முடிவின் ஒரு ட்ரெய்லர்னு சொல்லலாம் இதில். அதாவது சூரியன் அந்த காட்சியில் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், அப்படியே சிறுசாவது, டான்ஸ் ஆடுது,
சூப்பர் நோவா விரியுது, பெருசாகுது, சிகப்பாக மாறுது, அது அப்படியே பூமி நோக்கி வருகின்றது, கொஞ்ச நேரத்தில் நிற்கிறது. ஆனால் இந்த தடவை மாதா புதுமைன்னு சொன்னதுனால சூரியன் திரும்பி போயிடுச்சு. இது சும்மா ரிஹர்சல் தான், இது உண்மை கிடையாது. இது ஒரு ஃபில்ம் பண்ணுற மாதிரி, இப்போ படம் பண்ணுற மாதிரி. ஸோ அது நிகழ்வு தான் மாதா தெளிவாக நமக்கு காட்டுகின்றாள். 1917 இப்பேற்பட்ட அறிவு கிடையாது. சூப்பர் நோவான்னா என்னன்னு தெரியாது, பிளாக் ஹோல்னா ஒன்றுமே தெரியாது. பல சூரியன்கள் இவ்வாறு அழிந்திருக்கின்றன. விஞ்ஞானம், ஹபுள் டெலஸ்கோப் ஒவ்வொரு நாளும் படம் பிடிச்சிக்கிட்டே இருக்கு. ஸோ அதில் தான் நாம் கண்டுபிடித்தோம், சூரியன் கட்டாயம் சாகத்தான் வேண்டும் ஒரு நாள். ஸோ அப்பேற்பட்ட சாகின்ற நாட்களிலே பக்கத்தில் இருக்கின்ற கோள்கள் எல்லாம் அழிந்துவிடும். ஸோ அதைத்தான் அன்னை மரியாள் தெளிவாக இந்த காட்சியிலே நமக்கு காட்டுகின்றாள். அந்த விஞ்ஞான அறிவை நாம் புரிந்து கொள்ளவில்லை. ஸோ மாதாவுடைய காட்சிகளிலே நம்மை பயமுறுத்த வேண்டும் என்கின்ற நோக்கம் அல்ல. நாம் அந்த பகுதியை தான் நல்லா பிரசங்கம் பண்ணியிருக்கோம். எல்லாருக்கும் பயமுறுத்தி உலகம் முடிய போது, அழிஞ்சு போயிடுவீங்க, மாதா சொல்லிட்டாங்க, ரத்தம் வழியுது, கண்ணில் ரத்தம் வருது, காலில் ரத்தம் வருது, கையில் ரத்தம் வருது. இப்பேற்பட்ட பயங்கரமான நிகழ்ச்சிகளை மக்கள் மனதிலே வைத்து அவர்களை பயமுறுத்தி இருக்கிறோம். மாறாக அன்னை மரியாள் இயற்கை மேல் கொண்ட அன்பினால் இந்த இயற்கையில் புதிந்துள்ள விஞ்ஞான உண்மைகளை நமக்கு எடுத்து சொல்லுகிறாள், நமக்கு அறிவுரை கூறுகிறாள், விஞ்ஞான அறிவை கொடுக்கிறாள். ஸோ இப்பேற்பட்ட நிகழ்வுகளை நாம் பார்க்கின்ற பொழுது அதில் இருக்கின்ற மறைபொருள்கள் இறையியல் மறைபொருள் மட்டுமல்ல, விஞ்ஞான தத்துவங்கள், இவற்றை நாம் கண்டு கொண்டால் உண்மையாக இந்த பூமியில் நாமும் பிரகாசிக்கலாம் சூரியனை போல. இந்த இயற்கையும் சிதைவடையாது, இந்த பூமியில் எல்லோரும் மகிழ்ச்சி அடையலாம். அன்பிற்குரியவர்களே, இதைத்தான் த மிரக்கிள் ஆஃப் த சன் என்று அழைக்கின்றார்கள் பாத்திமாவில். 1917 வருடம் நடந்த இந்த நிகழ்வு நமக்கு விஞ்ஞான உண்மைகளை வாரி வழங்கி இருக்கின்றது. நமது சூரியன் இது முதல் தடவை பிறந்தது மட்டுமல்ல, இதற்கு முன்னால் 500 கோடி ஆண்டுகளுக்கு முன்னால் இதே இடத்திலே 800 சூரியன் இருந்ததாக விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள். அந்த சூரியன் ஏறக்குறைய 3-4 பிளானட்ஸ், கோள்களை வைத்திருந்திருக்கும் சூரிய குடும்பம் என்று அழைப்பார்கள். அது ஏறக்குறைய 500 அல்லது 600 கோடி ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த சூரியன் சூப்பர் நோவா என்கின்ற வெடிப்பில் இறந்து விட்டது. அந்த கோள்களும் இறந்து விட்டன. இப்பொழுது இது 2வது தலைமுறை சூரியன். முதல் தலைமுறை அழிந்து விட்டது. 2வது தலைமுறை எப்படி என்றால், முதல் தலைமுறை சூரியனில் அந்த கோள்களிலே ஹார்ட் சப்ஸ்டன்ஸ், அயன், தங்கம், பெரும் கற்கள், கருங்கற்கள் இருப்பது மிகவும் கஷ்டம், ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அந்த கோள்கள். ஆனால் 2வது தலைமுறை சூரியனில் ஹார்ட் சப்ஸ்டன்ஸ், நமக்கு தங்கம், அலுமினியம், மக்னீசியம், ராக்ஸ், செடிமெண்ட்ரி, மெட்டமார்பிக், இக்னியஸ், இப்பேற்பட்ட ஹார்ட் சப்ஸ்டன்ஸ் நிறையா இருக்கிறதுனால இது 2ஆம் தலைமுறை நட்சத்திரம் என்று அழைப்பார்கள். ஸோ முதல் தலைமுறை அதுக்கு முடிஞ்சது, இது 2வது தலைமுறை. அதுவும் 1000 கோடி ஆண்டுகள் ஆகிருக்கும். ஏன்னா பிரபஞ்சம் தோன்றி 1500 கோடி ஆண்டுகள். ஆகவே ஏறக்குறைய இது 2வது தலைமுறை சூரியன் என்றால் கட்டாயம் நாம் நம்பலாம், அதில் எந்த தவறும் கிடையாது. எது எப்படியோ, ஆனால் இப்பொழுது நடக்கப் போகின்ற உண்மை மரியாள் நமக்கு சொல்லுகிறாள். இந்த சூரியன் கட்டாயம் ஒரு நாள், கட்டாயம் இதற்கு அழிவு இருக்கின்றது. இந்த பிரபஞ்சம் அழிந்துவிடும். ஆனால் அதற்கு பின்னால் மீண்டும் ஒரு புதுமையான பிரபஞ்சம் தோன்ற வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் பேஷன், டெத், ரெசுரக்ஷன், இதுதான் பிரபஞ்சத்தின் தத்துவமே. ஸோ அந்த தத்துவத்தை அழகாக மரியாள் நமக்கு எடுத்து சொல்லுகிறார்கள். எது பிறக்கின்றதோ அது அழிய வேண்டும், அது எது அழிகின்றதோ அது மீண்டும் திரும்பி வரத்தான் வேண்டும். இயேசுநாதன் சொல்லுவார், கோதுமை மணி நிலத்தில் விழுந்து மடியாவிட்டால் மீண்டும் அது பலனை கொடுக்காது. ஆகவே இந்த உண்மைகளை நாம் திறந்த மனத்தோடு ஏற்று இங்கு இருக்கின்ற ரகசியங்களை, முக்கியமாக விஞ்ஞான ரகசியங்களை கண்டுபிடித்து நமது தலைமுறைகளுக்கு அதை எடுத்து சொல்லி இந்த பிரபஞ்சத்தை ஒரு அருமையான ஒரு சொர்க்கமாக மாற்ற வேண்டும் என்று உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். விண்ணோடும் ஹே மண்ணோடும் ஹே விஞ்ஞானம் விளையாடுதே உன் முன்னே ஹே
என் முன்னே ஹே நம் பூமி பழுதாகுதே. வானம் பூமி ஊனமானால் நானும் நீயும் இல்லை. மலையதையுமே நாடாக்கினோ நிலமதையுமே வீடாக்கினோ வானமதையும் ஏடாக்கினோ கடலதையுமே சூடாக்கினோ. இயற்கையை விஷம் செய்தோம் தோம் தோம். விஷம் செய்தோம் தோம் தோம். இந்நிகழ்ச்சி பற்றிய உங்களது கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. அனுப்ப வேண்டிய முகவரி: முதன்மை செயலாக்க அலுவலர், மாதா தொலைக்காட்சி, எண் 150 லஸ் சர்ச் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.